கடலூர் சிதம்பரம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடிய நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காதலிக்க மறுத்ததால் மாணவியின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பிச் சென்ற ஐயப்பன் என்பவருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன், இது குறித்த விரிவான தகவல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை காதலிக்க வற்புறுத்திய ஐயப்பன் என்ற இளைஞர் மாணவி மறுத்ததால் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓட்டம் பிடித்துள்ளார். எலக்ட்ரிஷியன் ஐயப்பனை காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சி முட்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன், வயது 28. இவர் எலக்ட்ரிஷியனாக வேலை செய்து வருகிறார். இவர் கீழே மூங்கிலடி கிராமத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி வீட்டுக்கு வயரிங் வேலை செய்வதற்காக சென்றுள்ளார். அடிக்கடி வேலை காரணமாக அந்த வீட்டுக்கு தொடர்ந்து சென்ற ஐயப்பன் வீட்டில் இருக்கும் 11ஆம் வகுப்பு படித்து வரும் பள்ளி மாணவியை ஒருதலை பட்சமாக காதலிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாணவி வீட்டில் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டு ஐயப்பன் மாணவியின் வீட்டுக்கு சென்று தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தி உள்ளார். இதற்கு மாணவி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஐயப்பன் அவர் மறைத்து வைத்திருந்த சிறிய வகை கத்தியால் மாணவியின் கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவரை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியை கத்தியால் கழுத்தறுத்த சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த சிதம்பரம் தாலுகா காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி தப்பிச் சென்ற குற்றவாளி ஐயப்பனை வலைவீசி தேடி வருகின்றனர். இது போன்ற சம்பவங்கள் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெறுவதால் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான பிணையில் வர முடியாத மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.